இன்றைய தினம் சைவானுஷ்டான விதி பார்த்துன்னு இருக்கோம். அதில் சதுசம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேத்ராயனமாக நிரீட்சை அப்படி பார்க்குறது, ஹிருதயாயனமாக சம்பரோக்ஷ ஜலத்தை தெளிக்கிறது, அஸ்திராயனமாக சந்தாட்டி அந்த கைனால் பாத்திரத்தை தட்டுறதை பார்த்தோம். அது மாதிரி அபியுக்ஷணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேல் நோக்கி தெளித்தல். ஜலத்தை ஒரு சொட்டு ஜலத்தை கையில் வச்சுட்டு அதை மேல் நோக்கி தெளிப்பாங்க. புரோக்ஷணத்துக்கு நேர் எதிராக செய்யறதுக்கு பேர் அபியுக்ஷணம்னு பேர். புரோக்ஷணம்னா என்ன? ஜலத்தை கையில் விட்டு தெளிக்கிறது, கீழ் நோக்கி தெளிக்கிறது. அபியுக்ஷணம்ங்கிறது ஜலத்தை கையில் விட்டு மேல் நோக்கி தெளிக்கிறது. அப்படி மேல் நோக்கி தெளிக்கிற செயலுக்கு பேர் அபியுக்ஷணம்னு பேர். இந்த சைவானுஷ்டான விதியில் நாம் பார்த்துட்டு இருக்கிற அபியுக்ஷண மந்திரமானது ஜலசுத்தியை பொறுத்த வரைக்கும் ஓம் கவச்சாய வௌஷட்டு. மீண்டும் சொல்கிறேன், ஓம் கவச்சாய வௌஷட் அப்படின்னு சொல்லி ஜலத்தை கையில் விட்டு மேல் நோக்கி அப்படி தெளிக்கணும். அப்படி மேல் நோக்கி தெளிக்கின்ற இந்த செயலுக்கு அபியுக்ஷணம்னு பேர். இது எதுக்காக பண்ணுறோம்? இந்த சைவானுஷ்டான விதிங்கிறது சமஸ்தத்துக்கும் சாரமாக இருக்கிறது. சிவ அனுபவத்தை, சிவனை பற்றிய அருளை நமக்கு பெற்றுத்தருகிற ஒரு செயல்பாடு. இது தினந்தோறும் வேறு செய்யணும்னு சொல்லியிருக்கா. இப்படி தினசரி ஒரு மனிதன் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்படிலாம் செய்யணும்னா அதுக்கு ஒரு பிரயோஜனத்துவம் வரணுமோ இல்லையோ, ஒரு பலன் வரணுமோ இல்லையோ. அப்படி வரும்போது இறை அருளை பெற்றுத்தருகிற சடங்கு இது. இறை அருள் அனுபவத்தை பெற்றுத்தருகிற சடங்கு, ஒரு செயல்பாடு அனுஷ்டானங்கிறது. அதில் இதை எதுக்கு இந்த மாதிரி மேல் நோக்கி தெளிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரணம் பாருங்கள். நம்ம வீட்டை சுத்தமாக பெருக்கி வச்சோம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் அது இயல்பாகவே ஒரு தூய்மை இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு சர்க்கரை அந்த இடத்துல கீழே கொட்டி போச்சு, இல்லை நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா எங்கேருந்து தான் இந்த எறும்பு வரும்னு தெரியாது. கரெக்டாக அந்த இனிமையான அந்த பண்புக்கு அந்த எறும்பு பத்திரிக்கையெல்லாம் வைக்க வேண்டாம், தானாகவே வந்துடும். அந்த சர்க்கரை இறஞ்சி கிடந்ததுன்னா அது எப்படி வருது? ஒரு பிஸ்கெட் இருக்குது, அது அப்படியே கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தா அதை சுற்றி அப்படியே ஈமிக்கும். இந்த பொருள் இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு நுண்ணுயிரிகள் எப்படி தானாக வந்துடுறதோ அதை மாதிரி பூஜை இடத்தை சுத்தம் பண்ணினோம்னாலே அசுரர்கள் தானாக வந்துடுவாங்களாம். எப்படி அசுத்தமான வஸ்துவுக்கு ஈ, எறும்பு இதெல்லாம் எப்படி தானாக சொல்லாமலே அந்த இடத்துக்கு வரதோ, அது மாதிரி அழைப்பில்லாமலேயே ஒரு இடத்துல பூஜை பண்ணுறதுக்காக நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் சுத்தம் பண்ணியிருக்கோம், இடத்த பெருக்கி சுத்தம் பண்ணியிருக்கோம். அப்படின்னா பூஜை பண்ண போகிறோங்கிற மனதுக்குள்ளே நம்ம நினச்சிட்டோம்னாலே அந்த இடத்த குறித்து இந்த மாதிரி அசுர தேவதைகள் எல்லாம் வந்துடும். ஆஹா, நமக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்குது, இன்றைக்கி ஒரு சாப்பாடு இருக்குது அப்படின்னு நினச்சி அழைக்காமல் வந்து விடுவார்கள். அது சரி, அப்படி அழைக்காமல் அந்த அசுரர்கள் எல்லாம் வருகிறார்களே, அவர்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பூஜையை கெடுக்கிறது அவளுக்கு நல்லது. பூஜை நடந்தால் அவளுக்கு அது தொந்தரவு. இருளும் ஒளியும் ஒன்றை ஒன்று பகை. ஒரு வெளிச்சம் வந்துடுதுன்னா இருட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடும். அந்த மாதிரி ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ராட்சசாம்னு சொல்லியிருக்கு. மணி அடிக்கிறோம், பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் தேவர்கள் எல்லாம் வருவாள் அந்த இடத்துல. அவெல்லாம் அழைக்கக்கூடியவர்கள், அழைத்து வருவார்கள். ஆனால் அந்த தேவ ஒளி கேட்டவுடனே அசுரர்கள் அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியேறுவார்கள். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசுர நிவர்த்தி அர்த்தம்னு சொல்கிறோம். ஆசுரம்னு என்னென்னா சிவபூஜை பண்ண போகிறோம், அனுஷ்டானம் பண்ண போகிறோம். அப்படி அந்த அனுஷ்டானம் பண்ணுற இடத்த சுத்தம் பண்ணுறதுக்காக நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த இடத்த வேறு தேவதையோ இல்லை தீய தேவதையோ அதை ஆக்கிரமிச்சுக்கக்கூடாது. ஒரு இடம் காலியாக இருக்கே, சுத்தமாக இருக்கேன்னு. ஆனால் இந்த அசுரர்கள் அதை செய்வார்கள். அதுதான் அவர்களுடைய இயல்பு. அது ராமாயணத்தில் கூட யாகம் பண்ணுறதுக்கு விஸ்வாமித்திர முனிவர் யாகம் பண்ணுறதுக்கு ராமனை அழைச்சின்னு போகிறார் அப்படின்னா, யாகம் நல்ல தேவதைக்கு தான் பண்ணுவோம்.
மனிதர்களுக்கும் சமஸ்தம் பேருக்கும் நல்லது. ஆனால் அசுரர்களுக்கு அது தீயது. அதனால் அவள் அதை தடுப்பா. அவளை வாழ விட்டாமல் அடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி மாதிரி அது தீயதுக்கு. அந்த மாதிரி அந்த தீய சக்திகள் தானாக வரும். அப்படிப்பட்ட அந்த தீய சக்திகளை இந்த ஓம் கவச்சாய வௌஷட்டு அப்படின்னு மந்திரத்தை சொல்லி கையில் ஜலத்தை விட்டு மேல் நோக்கி தெளித்தோம்னா அந்த தீய சக்தி அனைத்தும் விலகி ஓடிடும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் பாருங்கள். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்ட தன்மையுடைய ஒருவன் கெட்டுவிட்டால் நன்மை தானாக வரும். அந்த மாதிரி அசுரர்கள் நமக்கு தீயதை செய்பவர்கள். அவர்களால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த காலத்தில் அசுரர்கள்லாம் இருக்காடா அப்படின்னு கேட்டால் இருக்கா. எந்த காலத்துலேயுமே எல்லா ஆன்மாக்களும் இருந்து தான் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, மனதின் வழியாக நமக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கும். எப்படி வரும்னா, பூஜைக்கு ஒரு இடைஞ்சல் வரும். அப்போ தான் சைவானுஷ்டானம் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ தான் ஃபோன் வரும். சைவானுஷ்டானத்தை பண்ண ஆரம்பிப்போம், குழந்தை கத்தும். சைவானுஷ்டானம் பண்ண ஆரம்பிப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மனசுக்குள்ளே தாக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம் மனம் ஒருமிக்கின்ற சக்தியை இழக்க வைப்பது அப்படிங்கிறது இந்த அசுர சக்திக்கு உண்டு. இல்லை அப்படி ஒருமிக்கின்ற சக்தி இல்லாமல் செய்வது, அந்த ஒருமிக்க செய்கின்ற சக்திக்கு எதிர் விசையாக மனதுக்குள்ளே இருக்குது. அந்த எதிர் விசையை அழிப்பதற்காக இந்த சம்ஸ்காரம் சொல்லியிருக்கா, அபியுக்ஷகம்ங்கிறது. அதாவது பூசணைக்கு தக்கவாறு நம் உள்ளத்தை மாற்றி கொள்ளுவது. அதுக்கு எதெல்லாம் ஆப்போசிட்டோ அதுக்கெல்லாம் நாம் தடை போடுறது. அப்படி தடை போடக்கூடிய பலனை நமக்கு தருவது இந்த அபியுக்ஷண சம்ஸ்காரம். அதனால் நம்ம பூஜைக்குள்ளே உட்காந்துட்டோம்னா, பூஜையை தவிர பாக்கி எந்த சிந்தனை வந்தாலும் அதை என்ன பண்ணணும், வாசல்லையே நிப்பாட்டி வைக்கணும், பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்கும். அப்போ தீயவைகள் எந்த காலத்துலேயும் வரக்கூடாது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த அபியுக்ஷணம் பண்ணணும். அப்படி இந்த அபியுக்ஷணம் பண்ணாமல் இருந்தால் இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு வந்துடும். நாமளே நம்ம தீய எண்ணங்களோட பூஜை பண்ணும்போது பலன் இல்லாத போயிடும். அதுக்காக இந்த சம்ஸ்காரத்தை வச்சுருக்கா. இந்த அபியுக்ஷண சம்ஸ்காரம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு சிந்தனை தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, எதையுமே ஒரு நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக இருக்குது. இது மாதிரி தான் ஒரு தடவை ஒரு காசியில் ஒரு செவி வழி செய்தி. ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்த உடனே தொப்புள் கொடியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு தீட்டு இல்லை. அந்த நேரத்தில் பித்திருக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆற்றுலையோ இல்லை கடல்லையோ நல்ல விழுந்து தண்ணியை மேல் நோக்கி தெளித்து சாணம் பண்ணணும். அப்படி மேல் நோக்கி தெளித்து சாணம் பண்ணுற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சம்பிரதாயம், ஒவ்வொரு பழக்கத்தில் தண்ணியை இப்படி அடிப்பா, அந்த தண்ணி மேல் நோக்கி போகும். இல்லைன்னா ஆற்றுல போய் அப்படியே குதிக்கணும், அந்த தண்ணி மேல் நோக்கி போகணும். குழந்தை பிறந்த உடனே அந்த செய்தியை காதில் கேட்ட உடனே. ஆமாம், இந்த குழந்தைய கேட்டவொன்னே சந்தோஷத்தில் இல்லை. விஷயம் என்னென்னா, அந்த நேரத்தில் நம்ம நவக்கிரகத்தை கும்பிட சொல்கிறா. நவக்கிரக தானம், அந்த தானத்தை நம்ம கொடுத்தோம்னா அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் கிரகபாதகம் அதுக்கு வராது, கெட்டுதலே வராது, தீர்க்காயுசாக இருக்கும். உடல் சம்பந்தமான அனைத்து ஆரோக்கியத்தையும் அது கொடுக்கும். அந்த நேரத்தில் நம்ம தானம் பண்ணோம்னா, அதுவும் தகப்பனார் தான் அதை செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதுவும் தொப்புள் கொடி அறுக்கிறதுக்கு முன்னாடி அதை செய்யணும், பிறந்து எடுத்த உடனே. அப்போனா அது பக்கத்தில் எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும்வா. அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் அந்த காலத்து சம்ஸ்காரம். அப்போ இந்த தண்ணி அபியுக்ஷணம் மேல் நோக்கி, அந்த தண்ணியை என்ன பண்ணுவான்னா குளத்தில் போய் குதிக்க சொல்கிறா, அந்த தண்ணி மேல் நோக்கி தெளிக்குங்கிறா. அதை மாதிரி இல்லைன்னா தண்ணியை தட்ட சொல்கிறா, அப்படி தரையில் அடிக்காத அப்படின்பா. அது மாதிரி தண்ணியை தட்டணும், தண்ணி மேல் நோக்கி போகும். இல்லைன்னா தண்ணியை வாரி மேல் நோக்கி வீசணும். அப்படி மேல் நோக்கி வீசினால் அது பித்திருகள் க்ஷேமத்தை செய்யும், நம்ம குலத்துக்கு நன்மை செய்யக்கூடியதாக அந்த குழந்தை வளரும். அந்த பிறந்திருக்கிற குழந்தையினால் நமக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை பண்ண சொல்லியிருக்கா. இதை ஒரு பாடசாலையில் படித்த பையன் என்ன பண்ணியிருக்கான்,
குருநாதர்கிட்ட கேட்டிருக்கான், இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன். அவர் வந்து அந்த பையனுக்கு ஒரு 13 வயசு இருக்கும். ஆனால் அந்த குருநாதர் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவர். இந்த மாதிரி கேட்டவுடனே இது மாதிரி பண்ணினா பித்திருக்களுக்கு திருப்தின்னு சொல்லியிருக்கார். இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த வாத்தியார்கிட்ட கேட்டவுடனே பித்திருக்களுக்கு நன்மை தானே, அதனால் முன்னாடி செத்து போனவாளுக்கெல்லாம் எல்லா சொக்கியமும் இருக்கட்டுமே அப்படின்னு குளிக்கும்போது என்ன பண்ணியிருக்கான், டெய்லி சும்மாவே அவர் சொன்னதை மனசுக்குள்ளே வச்சுட்டு, அவர் காரண காரியத்தோடு பண்ணியிருக்கார், மனதுக்குள்ளே வச்சுட்டு இந்த குழந்தைகள் எப்படி அந்த நம்பிக்கைக்கு சொல்கிறோம், அந்த மனம் அந்த விஷயத்தில் பற்று வரணும், அதுக்காக சொல்கிறேன். அப்போ என்ன அப்படின்னா, மேல் நோக்கி இந்த தண்ணியை தெளிச்சுட்டே இருந்திருக்கான் எப்போ போனாலும் குளிக்கும் போது. இது என்ன போச்சு, சொப்பனத்தில் இறந்தவெல்லாம் வர ஆரம்பித்தா. இதை கொண்டு போய் அவர் வாத்தியார்கிட்ட சொன்னான், என்ன அடிக்கடி சொப்பனத்தில் வராளே, இவாளெலாம் என்ன காரணம், எதுக்கு வரா இப்படின்னா. நீங்கள் தான் பித்ருக்கு சந்தோஷம்னு சொன்னீங்களே, எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு நான் சொல்லி அது மாதிரி தெளித்தேன் அப்படின்னு அவன் சொன்னானான். அந்த மாதிரி எதற்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்பிக்கையுடன், ஒரு குழந்தை மனதுடன், ஒரு பூரணமான நம்பிக்கையுடன் நம்ம இந்த மனமானது இந்த தண்ணியை மேல் நோக்கி நாம் தெளிக்கிறோம் அப்படின்னா நம்மள்ட்ட தீய எண்ணம் வரவே வராது அப்படின்னு சொன்னால், ஒரு மேல் நோக்கி தெளிக்கும் போது அவனுக்கு அந்த இறந்தவர்கள் கனவிலே வந்தார்கள், அந்த குழந்தை மனசில் அப்படி ஒரு கல்மிஷம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இந்த சம்ஸ்காரத்தை நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், இந்த அபியுக்ஷணம், இந்த கவச்சாய ஓஷன்னு சொல்லி மேல் நோக்கி இந்த ஜலத்தை அப்படி தெளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அனைத்து தீய சக்திகளும் அழிஞ்சு நமக்கு பூஜை பண்ணுறதுக்கு எதெல்லாம் தடங்களாக இருக்கோ அதை அத்தனையும் நிவர்த்தி பண்ணும். அது காரணம் என்ன, நம்பிக்கை. அந்த உள் உணர்வோடு இந்த செயலை நம்ம பண்ணுவோம். ஓம் கவச்சாய ஓஷட்டு அப்படின்னு சொல்லி தண்ணியை மேல் நோக்கி தெளிப்போம். அப்போ நமக்கு பூஜை செய்யறதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களும், அனைத்து புறச்சூழல்களும் எதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்போ தான் பூஜை பண்ணவே முடியும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு இந்த விஷயத்தை தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார். அவனுடைய அருள் இல்லாமல் வணங்க முடியாது. அதனால் மேல் நோக்கி தெளிவு. அவ்வளோ இது கரெக்டாக அதை சொல்லியிருக்கா. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடம் எதிர்பார்த்தவனாய், குறிப்பாக சைவானுஷ்டானம் தொடர்பான கேள்விகளையும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.